கட்சி ஆரம்பிக்கிற காலத்தில் ஃப்ளக்ஸு, போஸ்ட்டு, கொடிக்கம்பம் இது மாதிரி பொருளாதார நிறைய நாங்கள் பாதிப்படைஞ்சோம். நிறையா செஞ்சோம். எப்படியாவது மாற்று அரசியல் தலைவர் கொண்டு வந்துருவாருன்னு. கடைசியில் பார்த்து இந்த ஒத்த எம்பி சீட்டுக்காண்டி போய் கட்சியை முழுசாக அங்கே அடமானம் வச்சிட்டாரு. இப்போ மக்கள் நீதி மையத்தில் ஒரு அறிக்கை வரணும்னா கூட திமுக தலைமையை பார்த்து இந்த அறிக்கை கொடுங்க, இந்த அறிக்கை கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க ஓகே பண்ண முன்னாடி தான் அந்த அறிக்கையை வெளியே வரக்கூடிய சூழ்நிலைக்கு எங்கள் தலைவர் ஆகிட்டாரு. சரி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒத்த எம்பி ஆயாச்சு. 27 சீட்டு கொடுப்போம் பார்த்தா இவர் கூப்பிட்டு இப்போதைக்கு கூட்டம் போட்டு எல்லாத்தையும் பேசியிருக்காரு. நேர்மையான விஷயந்தான். என்ன ரொம்ப நாள் பூட்டி கிடந்த ஆஃபீஸை இவ்வளோ க்ளீன் பண்ணும் எல்லாத்தையும் காண்டி க்ளீன் பண்ண வெளியே கூப்பிட வேணாமே, எல்லாத்தையும் வர சொன்னோம்னா அவனே எல்லாத்தையும் ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆஃபீஸ் பூட்டி கிடக்கு. வர சொல்லி எல்லாத்தையும் அலுவலகத்தை பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி பத்தி சுடம் பொருத்தி நீட்டாக பண்ணுறதுக்காண்டி பண்ணாரான்னு தெரிலைங்க. அப்போ நாங்கள் சொல்ல ஆண்டவரோட பாய்ஸும் புலம்புறாங்க. சரி இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பார்ப்போம் 2024 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1000 நாட்களாக இருக்குது. இன்னும் ஒரு 25 நாள் 30 நாள் இருக்குது. அதுக்குள்ளே தெரிஞ்சிடும். ஆண்டவர் நம்பி இன்னும் ஒரு 5 பேர் இருக்கும். இந்த முறை சீட்டு வாங்கி கொடுத்தா நாங்கள் இருப்போம். இல்லாட்டி பாய் பாய் சி யூன்னு நாங்களும் இடத்த கல்வி ஓடி போயிடுவோம் அப்படின்னு ஆண்டவர் பாய்ஸ் புலம்புறாங்க.